வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கிறேன். ஆதியாகமம் 28:15. நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு வசனம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலியமா நம்மளோடு கூட சில காரியங்களை அவர் பேச போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க? ஆமென். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். அவர் ஆமென் சொல்றான், அவர் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல. வசனம் சொல்கிறது அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்ம அவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுதெல்லாம் ஆமென் அவர் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம போவதற்கு முன்பதாகவே நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவர் நம்முடைய தேவன் மட்டுமே. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, நாம் வேதத்தை வாசிப்பதற்கு முன்பதாக இந்த வேதம் நம்மளை வாசிக்கிறது. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில பலகீனத்தினால அல்லது சோர்வோட நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய சோர்வுக்கு தகுந்த பதிலை இந்த வேதம் நமக்கு கொடுக்கிறது. நிறைய கேள்விகளோடு இந்த வேதத்தை நாம் திறக்கும் பொழுது நம்முடைய கேள்விக்கு பதிலை கொடுக்கிறதா இருக்கிறது. நம்ம பிரச்சனையோடு வேதத்தை திறக்கும் பொழுது பிரச்சனைக்கு ஆமென் ஒரு தீர்வை இந்த வேதம் கொடுக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் இந்த வேதம் ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறதுனால அது நம்மளோடு கூட என்ன செய்யுது? பேசுது. அல்லேலூயா. ஆமென். நாம் இங்கே வாசித்தோம். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இது ஆண்டவர் யாக்கோபோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை. ஆமென். நமக்கு நன்றாக தெரியும் யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆமென் நடந்த ஒரு சம்பவம். ஆமென். யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆசீர்வதித்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, சகோதரனுக்கு அது தெரிஞ்ச உடனே சகோதரன் அவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். இப்போ சகோதரன் ஏசா யாக்கோப்பை கொல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது யாக்கோப்புடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து யாக்கோப்பை பார்த்து சொல்கிறாங்க, நீ என்ன செய், இந்த ஊரை விட்டு போயிடு, உன்னுடைய மாமா ஊருக்கு நீ போ அப்படின்னு சொல்லி இந்த யாக்கோப்பை அழைத்து பேசி ஆமென் இவனை ஆசீர்வதித்து அனுப்பி விடுகிறார்கள். ஆமென். இந்த யாக்கோப்பை அனுப்பி விடும் பொழுது இவனுடைய கரத்தில் கொஞ்சம் ஆயில் மட்டும் எண்ணெய் மட்டும் கொடுத்து அனுப்புகிறாங்க. யாக்கோப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது யாக்கோப்புடைய அப்பா ஈசாக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஆமென். அப்பா ஆமென் யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறான். இந்த யாக்கோப்பு தான் அப்பாவுக்கு அடுத்தபடியா ஆமென் சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவனாய் இருக்கிறான். ஆமென். அப்பாவுக்கு அடுத்து அந்த சொத்துக்களை எல்லாம் ஆண்டு கொள்ள வேண்டிய பொறுப்பு யாக்கோப்பு மேலே இருக்கிறது. ஆமென். ஆனால் இந்த யாக்கோப்பை அப்பா அனுப்பி விடும் பொழுது எப்படி அனுப்பி விடுகிறார் அப்படின்னா, வெறுங்கையா அனுப்பி விடுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆசீர்வதித்தார், நல்லா ஆசீர்வதிச்சாரு. நீ நல்லா இருப்ப, நீ இப்படி இருக்கிற அப்படின்னு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனால் அவனை அனுப்பி விடும்பொழுது வெறுங்கையா அனுப்பி விட்டார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, இவன் தன் மாமாவோட ஊருக்கு போவதற்காக நடந்து வரும் பொழுது ஆமென் போகிற பாதையில் இரவானபடியினால் ஒரு இடத்துல போய் ஆமென் லூஸ் என்கிற இடத்துல போய் அவன் ஒரு கல்லை எடுத்து வைத்து அவன் சோதரம் அந்த இடத்துல அவன் படுக்கிறான். அவன் படுக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அவன் சொப்பனத்தை பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறான் அப்படின்னா, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருந்தார்கள், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்பா அனுப்பி விட்டாரு, வெறுங்கையா அனுப்பி விட்டுட்டாரு. ஆமென். அப்பா நிறைய ஆசீர்வதிச்சாரு, நிறைய ஆமென் வாக்குத்தத்தமான ஆமென் வார்த்தைகள் நிறைய பேசினாரு. இப்போ அனுப்பி விட்டுட்டாரு. வெறுங்கையா வந்த ஆமென் யாக்கோப்பு
லூஸ் என்கிற இடத்துல அவன் படுத்து இருக்கும் பொழுது அவன் சொப்பனத்தை பார்க்கிறான். ஆமென். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறான். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு காட்சியை பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த ஏணிக்கு மேலாக நின்று ஒருவர் தன்னை காண்கிறதை பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். யாக்கோப்பு ஆமென் ஸ்தோத்திரம் வெறுமையா வர்றான். ஆமென். அப்பா அவனை வெறுமையா அனுப்பிட்டாரு. நிறைய வாக்குத்தத்தம் சொன்னாரு, நிறைய ஆசீர்வதிச்சாரு, நல்ல வார்த்தைகளை கொடுத்தாரு. வெறும் வார்த்தை தான் இருந்துச்சு. ஆனால் ஆமென் அப்பா கூட இல்லை. ஆனால் இங்கே வரும்பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் இவன் வந்த பாதைகளை எல்லாம் பார்த்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஆமென் நமக்கு நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்று நினைத்த அநேக பேர் நம்மளை விட்டு போகும் பொழுது, நம்மளை கைவிடும் பொழுது ஆமென் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோப்பை குறித்து நமக்கு தெரியும். அவன் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். ஆமென். அவன் ரொம்ப அம்மா செல்லம், அதனால் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அவனுக்கு வெளி உலகமே தெரியாது. அம்மாவோட கரத்திலே இருந்து வளர்ந்தவன், வீட்டுக்குள்ளே இருந்து வளர்ந்தவன். இப்போ முதலாக வீட்டை விட்டு அவன் வெளியே வருகிறான். அதுவும் தனி மனிதனாய் வருகிறான். ஆமென். என்ன செய்வதென்று தெரியாது. ஆமென். அவன் அடுத்த தேவைக்கான காரியம் எதுவுமே கிடையாது. அவன் பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிறான். ஆமென். அந்த பிரயாணத்தில் போய்கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த லூஸ் என்கிற இடத்துல இருக்கிறான். இப்போ அந்த லூஸ் என்கிற இடத்துல அவன் உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த சொப்பனத்தில் பார்க்கிறான். ஆமென். தேவன் தன்னை பார்க்கிறதை. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், என் வாழ்க்கையில் என் சூழ்நிலை யாருக்கு தெரியும், நான் கடந்து வந்த பாதை யாருக்கு தெரியும். ஆமென். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திச்சதே இல்லை, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தோல்விகள் வந்ததே கிடையாது, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அவமானங்கள் வந்ததே கிடையாதுன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆமென். யாரும் இல்லாத தனிமையாக இருக்கிற, யாரும் இல்லாத அனாதையாக இருக்கிற, எல்லாரும் இருந்த ஒரு தனிமை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற. ஆமென். அப்பா கிட்ட நிறைய சொத்து இருக்குது, ஆனால் யாக்கோப்பு கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆமென். எல்லாம் இருக்குது, ஆனால் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இதுதான் யாக்கோப்புடைய நிலைமை. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் யாக்கோப்புடைய ஒவ்வொரு அசைவையும் தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், என் கஷ்டம் யாருக்கு தெரியும், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனால் நம்மளை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்க பட்ட பிரயாசத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் அனுப்பிவிடப்பட்டதை அல்லது ஒதுக்கப்பட்டதை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் புறக்கணிக்கப்பட்டதை பார்த்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்பா தனக்கு அடுத்து தன்னுடைய ஆஸ்திக்கெல்லாம் வாரிசாகிய யாக்கோப்பை வைக்கணும். ஆனா இந்த யாக்கோப்பை அவர் அனுப்பி விட்டுட்டார். அல்லேலூயா. ஆமென். நம்மளை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆனால் தான் ஆகார் சொல்லுகிறார், என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலே சொல்லுங்களேன். ஆமென். நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பெயர்சபா வனாந்திரத்தில் ஆகார் அலைந்து திரியும் பொழுது எங்க போகணும்னு தெரியாது. ஆமென் ஸ்தோத்திரம். சாராய், ஆமென், சாராயோட கரத்தில் அடங்கியிருந்த இந்த ஆகார், இதே சாராய் தான் ஆகாரை ஆமென் ரொம்ப கடினமாய் நடத்துகிறாள். இதே சாராய் தான் ஆகாரை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாள். இந்த வேதனை தாங்க முடியாமல் ஆகார் எங்க போகணும்னு தெரியாமல் அவள் புறப்பட்டு ஓடுகிறாள். அவள் போகும் பொழுதுதான் தேவதூதன் சந்திக்கிறான். கவனிங்க, என்னை கவனிங்க. தேவதூதன் சந்திக்கிறான். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, நீ எங்கே போகிறாய்? அல்லேலூயா. ஆமென். ஆகாருக்கு தெரியாது என்னை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். உங்களை பார்க்கிறது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் ஆமென் உங்களை காண்கிற கர்த்தர் உங்களோடு கூட சில காரியங்களை அவர் பேசுகிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களையும் அவர் கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல,
ஆமென். அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, ஆமென், அவர் நம்மளோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். பேசுகிற தேவனாய் மாத்திரமல்ல, நமக்காக கிரியைகளை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அமேஸ்வரம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இதே ஆகார் சில மாதங்களுக்கு அப்புறம், சில வருடங்களுக்கு அப்புறம் தன் மகனாய இஸ்மவேலை கூட்டிக் கொண்டு அவள் புறப்பட்டு போகிறாள். வீட்டில் இருந்து துரத்தி விடப்படுகிறாள். கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும் எடுத்துவிட்டு அவள் போகும் பொழுது எங்க போகணும்னு தெரியாது. ஆகாரும் அவனுடைய பையனும் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார்கள். ஆகாரம் இல்லை. பையனுக்கு கொடுக்க ஆகாரமோ தண்ணியோ எதுவுமே இல்லை. வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார்கள். எங்க போகணும்னு தெரியல, எங்க சாப்பிடணும் தெரியல, என்ன செய்யணும் தெரியல. எந்த உதவியும் இல்லாமல் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து சோதர பிரயாசப்பட்டு எந்த காரியமும் நடக்கல, எந்த உதவியும் கிடைக்கலன்னு சொன்ன உடனே அவள் தனிமையாய் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நாம் நிறைய அலைந்து திரிந்திருக்கிறோம், நிறைய பிரயாசப்பட்டு இருக்கிறோம், நிறைய முயற்சி எடுத்திருக்கிறோம். ஆனால் எங்கே இருந்தோ நமக்கான ஒரு சொல்யூஷனோ அல்லது நமக்கான ஒரு பதிலோ எதுவுமே கிடையாது. அதனால நிறைய நேரத்தில் நாம் தனிமையில் உட்கார்ந்து யோசிக்கிறோம், தனிமையில் உட்கார்ந்து அழுகிறோம், தனிமையில் உட்கார்ந்து என்ன செய்யணும் தெரியாமல் கலங்கி கொண்டு இருக்கிறோம். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன், என் முயற்சி எல்லாம் தோல்வியாய் மாறிவிட்டது. எவ்வளவோ பிரயாசப்பட்ட என் பிரயாசம் எல்லாம் வீணாய் போய்விட்டது. எவ்வளவோ அலைந்து திரிந்த எல்லாமே வீணாய் போய்விட்டது. எனக்கு ஒரு உதவியும் இல்லை, எனக்கு ஒரு ஒத்தாசையும் இல்லை, எனக்கு சகாயம் பண்ண ஒரு மனிதனும் இல்லை, ஒரு உறவும் இல்லை, ஒரு குடும்ப நண்பர்களும் இல்லை, உறவினர்களும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உதவி செய்கிற கர்த்தர் நான் இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொன்னது போல எனக்கு ஒத்தாசை வருகிற ஒரு பர்வதம் இருக்கிறது, எனக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிற ஒரு வல்லமை உள்ளவர் இருக்கிறார். அவர் என்னை எப்பொழுதோ அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். பார்க்கிறவராய் மாத்திரமல்ல, அவர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆகார் வனாந்தரம் முழுவதும் அலைந்து திரிந்து எந்த உதவியுமே கிடைக்கல. தன் பிள்ளையோட வாழ்க்கை மரணத்தின் விளிம்பில் இருக்கிறது. தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை என்ன செய்வது தெரியல, ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கும் பொழுதுதான் அவள் தனிமையாய் போய் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் பிள்ளையை குறித்து கலங்காத, உன் பிள்ளையை குறித்து யோசிக்காத, உன் பிள்ளையை குறித்து பயப்படாத, உன் பிள்ளையை குறித்து நீ தேவனுடைய சமூகத்தில் போய் அழுவாய் என்று சொன்னார். உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை, நல்ல வாழ்க்கை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நிறைய உதவிகளை தேடி போகிறோம். என் பிள்ளைக்கு இங்க உதவி கிடைச்சிராதா, என் பிள்ளைக்கு இந்த இடத்துல ஜாப் கிடைச்சிராதா, என் பிள்ளைக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு அலைன்ஸ் கிடைச்சிராதா, என் பிள்ளைக்கு இங்க ஒரு சகாயம் கிடைச்சிராதா, என் பிள்ளைக்கு இவர் உதவி செய்ய மாட்டார், அவர் உதவி செய்ய மாட்டாரா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த மனிதனை தேடி போகாத. ஆமென். காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது, உன் பிள்ளையோட ஃபியூச்சர் என் கரத்தில் இருக்கிறது. நீ என் சமூகத்தில் அமர்ந்தா என்றால் நான் உன் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை, நல்ல வாழ்க்கை நான் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. ஆமென். ஆகார் தன் பிள்ளைக்காக வனாந்தரம் முழுவதும் அலைஞ்சு திரிஞ்சா. ஏதாச்சும் சகாயம் கிடைச்சதா இல்லையா சொல்லுங்க? கிடைக்கல. அல்லேலூயா. அவள் முடிந்த வரைக்கும் எல்லா பக்கமும் அலைந்து திரிஞ்சிட்டா. அப்படின்னா எங்கேயாவது நான் என் பிள்ளைக்கு ஒரு உதவி கிடைச்சிராதா, எங்கேயாவது என் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா, யாராவது என் பிள்ளைக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? எங்கேயுமே கிடைக்கல. கடைசிதான் அவள் புரிஞ்சுக்கிட்டா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூரத்தில் போய் தனிமையில் உட்கார்ந்து அவள் அழுகிறா. அவள் அழுது கொண்டு இருக்கிறா. அவள் அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே
உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பிள்ளை பசிக்காக, சாப்பாட்டுக்காக, நன்மைக்காக அழுது கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இவள் உதவிக்காக எங்கெல்லாமோ அலைந்து திரிஞ்சிட்டா, ஒரு உதவியும் கிடைக்கலன்னு அழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், பாருங்க, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இவ தாட்ஸ் என்னன்னா, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். இவன் நினைச்சிட்டா என் பிள்ளையோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, என் பிள்ளைக்கு ஒரு சகாயம் இல்லை, என் பிள்ளைக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. அதோடு அவர் விடல, அவர் சொல்லுகிறார், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, ஆமென், போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அப்படின்னா நல்லா கவனிங்க. ஆமென். நம்முடைய தேவன் நம்மளை காண்கிறவராய் மாத்திரம் அல்ல, நமக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசுகிறவர் மாத்திரம் அல்ல, ஆமென், நமக்கு உதவி செய்கிற அல்லது உதவி வருகிற சில வழிகளை அவர் திறந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆமென், நீங்க ஒரு வேளை பிள்ளைக்காக, பிள்ளைகளுடைய ஃபியூச்சருக்காக, பிள்ளைகளுடைய நன்மைக்காக அல்லது ஏதாயிலும் ஒரு நன்மைக்காக நீங்க உட்கார்ந்து பிரயாசப்படலாம், ஆமென், அலைந்து திரியலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் உட்காருவா என்று சொன்னால் உன் பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனை, உன் பிரச்சனைக்கான ஒரு தீர்வை, ஆமென், உன்னுடைய காரியங்களுக்கான ஒரு தீர்வை நான் உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமென். மனுஷங்கிட்ட அலைந்து திரியாதீங்க. ஆமென். எனக்கு அவன் உதவி செய்வான், இவ உதவி செய்வா, அவர், அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஆமென், என் பிள்ளைக்கு நான் தான் உதவி செய்யணும். அல்லேலூயா. ஆமென். என் பிள்ளைக்கு நான் தான் உதவி செய்யணும். ஆமென். அவருக்கு தெரியும், ஆமென், என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், என் பிள்ளையை எங்க வச்சு நான் வளர்க்கணும். ஆமென். ஆகார் இருந்தது வனாந்தரம் தான். ஆமென். அங்க தண்ணி எதுவுமே இல்லதா, எந்த நன்மையுமே இல்லதா. ஆமென். இதே வனாந்தரத்தில் தான் ஆகாரையும் அவனுடைய குழந்தையையும் தேவன் வளர்த்து எடுத்தார். அல்லேலூயா. ஆமென். நம்ம நினைப்போம், என் பிள்ளையோட வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் ஒருத்தர் மாத்திரம் தான் பிரயாசப்படுகிறேன், நான் ஒருத்தர் மாத்திரம் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், நான் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் ஒருத்தர் தான் ஜெபிக்கிறேன், ஆமென், நான் ஒருத்தர் தான் எல்லா பாரத்தையும் சுமந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் உட்காருவா என்று சொன்னார், உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் ஒரு தீர்வை தருவேன், நான் உன்னோடு பேசுகிறவராய் இருப்பேன். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எத்தனையோ முறை பிரயாசப்பட்டு தோத்து போன காரியமா இருந்தாலும், எத்தனையோ முறை ஆமென் நம்பி ஏமாந்து போன காரியமா இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் அமருவாய் என்று சொன்னார், நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் என்று சொன்னார். நீ மனுஷனிடத்தில் போய் கண்ணீர் வடித்ததெல்லாம் வீண்தான், ஆனால் என் சமூகத்தில் நீ கண்ணீர் வடிப்பாய் என்று சொன்னார். உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமென். மனுஷங்கிட்ட கண்ணீர் வந்துடும், ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன வராது? கண்ணீர் வராது. அல்லேலூயா. ஆமென். மனுஷன் பாப்பான், அழுகிறியா, இன்னும் கொஞ்சம் நல்லா அழு. இதுதான் மனுஷனுடைய இருதயம். ஆனால் தேவனுடைய இருதயம் என்ன தெரியுமா? லூக்கால வாசிக்கும் பொழுது, மரியாள் அழுகிறதை கண்ட பொழுது, ஆமென், மரியாளும் அவளோடு கூட இருந்த யூதர்களும் அழுகிறதை கண்ட பொழுது தன் ஆவிலை கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமென், நம்ம அழும் பொழுது நமக்காக அழுகிறவர். அல்லேலூயா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இயேசுக்கு தெரியும் லாசரை உயிரோட எழுப்பதான் வந்திருக்கிறார். அப்படி தானே? லாசரை உயிரோட எழுப்பதான் வந்தார். அப்போ உயிரோடு எழுப்ப வந்தவர் எதுக்கு அழணும்? புரியுதா உங்களுக்கு? உயிரோடு எழுப்ப வந்தவர் இயேசுக்கு தெரியும், லாசரை உயிரோடு தான் எழுப்ப வந்திருக்கிறேன், இவங்க கண்ணீரெல்லாம் மாற்ற தான் வந்திருக்கிறேன், இயேசுக்கு தெரியும். ஆனா தான் பிள்ளை அழும் பொழுது, ஆமென், அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது.
அல்லேலூயா. அழுகிறவர்களோடு அவர் அழுகிறவர். அல்லேலூயா. நம்ம கஷ்டப்படும் பொழுது அவர் வேடிக்கை பார்க்கிறவர் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டா அவர் கஷ்டப்படுவார், நம்ம வேதனைப்பட்டா அவர் வேதனைப்படுவார், நம்ம உடைஞ்சா அவர் உடைவார். காரணம் என்னன்னா, அவர் நம்ம மேல அவ்வளவு அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. பெற்றோருக்கு தெரியும் தான் பிள்ளை அழுதா இவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, அழுதுருவாங்க. சொல்லுவாங்க, நீ அழாத, எனக்கு அழுகையா வருது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அதுதான் அன்பு. ஆண்டவருடைய அன்பு அதுதான். நம்ம அழும் பொழுது அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் கிடையாது. நம்ம அழும் பொழுது அவர் நம்ம கூட அழுகிறவராய் இருக்கிறார். அழுகிறவராய் மாத்திரமல்ல, அவர் நமக்கு உதவி செய்கிறவராயும் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை பேசுகிறார். உன் பிள்ளைக்காக நீ தேவனுடைய சமூகத்தில் அழு. உன் பிள்ளைக்காக ஆண்டவர்கிட்ட நில்லு. மனுஷனை நிற்காத, மனுஷனை தேடி போகாத, சகாயத்தை மனுஷனிடத்தில் தேடாதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட தேடினீங்கன்னா உங்கள் பிள்ளையோடைய சுதர வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. இங்கே வாசிக்கும் பொழுது இஸ்மவேலுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, அவன் மரித்து போவான் என்பதுதான் தாயாருடைய எண்ணம். இனி வாழ மாட்டான். ஆனால் பாருங்க, ஆண்டோடைய சமூகத்தில் அழுத பொழுது அது அப்படியே தலையில மாறுச்சு. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க ஒரு வேளை பாவத்திலேயோ ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடிங்க. ஆண்டவர் அப்படியே அவங்க வாழ்க்கையை மாற்றிடுவார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையா போய் என் பிள்ளை இப்படி இருக்கிறான், என் பிள்ளைக்கு 2 ஆலோசனை கொடுங்களேன், என் பிள்ளைக்கு 2 திட்டியாச்சு அவனை ஏதாவது திருந்த சொல்லுங்களேன் அப்படிமோ. ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் தேவன் அவனுடைய இருதயத்தை திருப்பினான், தேவன் அவனுடைய இருதயத்தை மாற்றினால் அவன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. இதுக்கு நல்ல உதாரணம் சவுல். எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருந்தான். ஆனால் தேவன் அவனை சந்தித்த பொழுது அதே தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாயிருந்தான். அல்லேலூயா. எந்த தேவனுக்காக சோதரம், எந்த தேவனை வணங்குகிறவர்களை வழிபடுகிறவர்களை கொன்றானோ, இப்போ அதே தேவனுக்காக தான் சாகவும் ஆயத்தமாய் நின்னான். காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவன் இருதயத்தை திருப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தீர்க்கமாக சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, உன் பிள்ளைக்காக நீ தேவனுடைய சமூகத்தில் ஆளு, நீ தேவனை தேடு. அவன் வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே தலைகீழ மாற்றிடுவார். அல்லேலூயா. நீங்கள் வந்த பாதைகள் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் பட்ட பிரயாசத்தெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் கடந்து வந்த வேதனைகள், இழப்புகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் பட்ட அவமானத்தை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு அவர் சொல்கிறார், இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நான் முடிவு செய்யணும்னா நீ என் சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ண. அல்லேலூயா. நாம் ஜெபித்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நாம் ஜெபித்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும். ஆகார் அலைந்து திரியும் பொழுதே ஆண்டவர் அவளுக்கு அந்த ஊற்றுக்கண்ணை காட்டியிருந்தாள். அவள் நினைத்திருப்பாள், என் பிரயாசத்தில் என் பலத்தில் தான் நான் கண்டுபிடிச்சேன், என் பலத்தில் தான் நான் உதவியை சம்பாதிச்சேன்னு நினச்சிருப்பா. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்னன்னா, என்கிட்ட இருந்து தான் உனக்கு ஒரு நன்மை வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கான ஃப்யூச்சர் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. வசனம் தான் சொல்லுது, நம்முடைய காலங்கள், நம்முடைய ஃப்யூச்சர், நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கிட்ட நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அது மாறும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக ஆண்டவர்கிட்ட அழும் பொழுது உங்கள் பிள்ளையை ஆண்டவர் விட்டுட்டு போயிட மாட்டார். உங்கள் பிள்ளையோடு கூடவே இருந்து, உங்கள் பிள்ளையோட கூடவே இருந்து அவன் போகிற எல்லா பாதைகளிலும் கூட இருந்து யாக்கோப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்பா தீர்க்க தரிசனம் சொன்னார், அப்பா ஆசீர்வதிச்சாரு. ஆனால் அப்பா யாக்கோப்போட கரத்தை பிடிக்கல. ஆனால் தேவன் யாக்கோப்பை ஆசீர்வதிச்சாரு, அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, யாக்கோப்போட கரத்தை பிடிச்சி சொல்றாரு, நான் உன் கையை விட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டு சொல்ல, நான் உன் கையை
விடமாட்டேன். நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஆமென் நான் உன் கரத்தை விடமாட்டேன். ஆமென். நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் தேவன் நம்முடைய கரத்தை பிடித்தால் அவர் நமக்கு முன்பாக நடக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவன் நம்ம கரத்தை பிடிச்சா அவர் நமக்கு முன்னாக நடப்பவராக இருப்பார். தேவன் நம்முடைய கரத்தை பிடிச்சா ஆமென் நமக்கு முன்னாடி அவர் நடக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து போடுவார். காரணம் அவர் தடைகளை உடைத்து போடுகிறவர். அல்லேலூயா. தேவன் நம்முடைய கரத்தை பிடிச்சால் அவர் நமக்கு முன்பதாக போகும் பொழுது தடைகளை உடைக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு முன்பதாக இருக்கிற கோணலானவைகளையும் செவ்வையாக்குகிறவர். தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து நமக்கு முன்னாடி போகும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிற சத்துருக்கள் ஆமென் வழி விலகி போவார்கள். தேவன் நமக்கு கரத்தை பிடித்து நமக்கு முன்பதாக போகும் பொழுது அவர் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஸ்தலத்துக்கு அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. ஆமென். அவர் கையை பிடிச்சிட்டு சும்மா நிற்கிறவர் அல்ல, அவர் கரத்தை பிடித்து நம்மளை நடத்தி கொண்டு போகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா தீர்க்க தரிசனம் சொன்னார், அப்பா ஆசீர்வதிச்சாரு. ஆனால் அப்பா இப்போ கையை விட்டுட்டாரு. அப்பா இப்போ கூட இல்லை. ஆமென். இப்போ பெத்தேல்ல ஆமென் அவன் தனிமையாக உட்கார்ந்து ஆமென் இருக்கிறான், தனிமையாக இருந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பெத்தேல்ல ஒருத்தர் கரத்தை பிடித்தாரு. 20 வருடம் கழிச்சு இதே யாக்கோப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். 20 வருஷம் கழிச்சு அவன் சொல்லுகிறான், ஆமென் நீர் மாத்திரம் என்னோடு இராமல் போயிருந்தால். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 31 வாசிக்கும் போது 42வது வசனத்தில் அவன் சொல்றான் பாருங்க. ஆமென். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனோ ஈசாக்கின் பயபக்திக்குரியவரோ என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க. ஆமென். எப்போ கரத்தை பிடித்தாரோ ஆமென் கரத்தை பிடித்து 20 வருடம் கழிச்சு யாக்கோபு சொல்லுகிறான், ஆமென் 20 வருடத்துக்கு முன்பதாக லூஸ் என்கிற பெத்தேல்ல நான் தனிமையாக இருக்கும் பொழுது, யாரும் இல்லாத அனாதையாக இருக்கும் பொழுது, எல்லாரும் இருந்து நான் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருக்கும் பொழுது, எல்லாரும் இருந்தும் ஆமென் நான் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது, ஆஸ்திகள் இருந்தோம் நான் வெறுமையாக இருக்கும் பொழுது ஒருவர் என்னை தேடி வந்து என் கரத்தை பிடித்தார். ஆமென். அன்னைக்கு என் கரத்தை பிடித்தவர் 20 வருடமாய் விட்டது. என் கரத்தை அவர் விடவே இல்லை. இந்த 20 வருடமும் நான் போன பாதைகள் கடினமான பாதைகள். ஆமென். பகலிலே வெயில், ஆமென் இரவிலே குளிர் என்னை பச்சித்தது. அநேக நாட்கள் தூங்காமல் இருந்து 10 முறை என் சம்பளம் மாற்றப்பட்டது. காடுகளின் நடுவில் நான் வாழ்ந்து ஆமென் 14 வருடம் என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாமல் இருந்தது. எத்தனையோ முறை ஏமாற்றப்பட்டு ஆமென் அத்தனை பாதைகளிலோ என் கரத்தை பிடித்தவர் என்னை விட்டு விலகவே இல்லை. என் கரத்தை பிடித்தவர் என்னை கைவிடவே இல்லை. 20 வருடமா எத்தனையோ கடினமான பாதைகள் போனாலும் அத்தனை பாதைகளிலோ அவர் என் கூடவே இருந்தார். அதுதான் நம்ம தேவன், அதுதான் நம்ம அப்பா. அல்லேலூயா. ஆமென். ஈசாக்கு நல்லா ஆசீர்வதிச்சான். அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் பார்க்கும் பொழுது பயங்கரமா இருந்துச்சு. ஆசீர்வதிச்சவன் இப்போ அனுப்பிட்டான். நிறைய நேரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட்டா நிற்கிறேன், நீ கவலைப்படாத, உன் பிள்ளை குறித்து கவலைப்படாத, பிள்ளையுடைய ஃபியூச்சரை குறித்து கவலைப்பட நல்லா சொல்லுவாங்க. அடுத்து போய் நின்னா நம்மகிட்ட பேசக்கூட மாட்டாங்க. நம்ம அடுத்து போய் நின்னா அவங்க சொல்லுவாங்க, இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் இருக்கும்போது கூப்பிட்றேன், நான் சொல்கிறேன், அப்படியே நம்மளை உதாசீனப்படுத்திடுவாங்க. ஆனால் பேசும்பொழுது நல்ல தேனாக பேசுவாங்க, நம்புகிற மாதிரியே பேசுவாங்க. நான் செய்யாமல் வேறு யார் செய்வா? அல்லேலூயா. நல்லா பேசுவாங்க. ஆனால் இக்கட்டு நேரத்தில் நம்மளை கைவிட்டுட்டு போயிடுவாங்க. அதனால தான் ஆண்டு சொல்ல, நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். ஏன்னா அவன் எப்பனாலும் மாறுவான், எப்பனாலும் நம்மளை கைவிட்டுட்டு போவான். பேசும் பொழுது இதே ஈசாக்கு தான் யாக்கோப்பு ஆசீர்வதிக்கும் பொழுது, அவன் ஆசீர்வதிக்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏசா கொல்ல போறான்,
ஏசா பயங்கர கோபமா இருக்கிறான்னு சொன்ன உடனே அவனை அனுப்பி விட்டுட்டான். அல்லேலூயா. ஈசாக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, யாக்கோப்பை தான் கூட வச்சிருந்து பாதுகாத்திருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. யாக்கோப்பை துரத்தி விட்டுருக்க கூடாது. உண்மையாகவே அவனை ஆசீர்வதிச்சிருந்தா, மனசார ஆசீர்வதிச்சிருந்தா, ஆமென் சொல்றேன், ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தின் மேலே ஆமென் ஒரு நம்பிக்கை இல்லை. ஆமென். அதை விட அவனுக்கு தன்னுடைய சாப்பாடு தான் முக்கியமாக இருந்துச்சு. அவ்வளவு பொறுப்பு இல்லாதவனாக இருந்தான் ஏசா. ஆமென். இந்த யாக்கோப்பை கூடவே வச்சிருந்து பாதுகாத்திருக்கணும். அல்லது யாக்கோப்பை கூட வச்சிருந்து நீ கவலைப்படாத ஆமென் சொல்ற அப்படின்னு சொல்லி அவனை கூட வச்சு பேசியிருக்கணும். இல்லைன்னா 2 பேரையும் உட்கார வச்சு பேசி ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கணும். எதுவுமே பண்ணல. அவன் ஒரு பிரச்சனை வந்த பொழுது ஆமென் யாக்கோப்பை அவன் அனுப்பி விட்டான். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி அனுப்பி விட்டான்? வெறுங்கையா அனுப்பி விட்டுட்டான். ஆமென் சொல்ற, வெறுங்கையா போனவனோட கரத்தை ஒருத்தர் பிடித்தா, எந்த இடத்துல அப்பாவோட கரம் அவனை விட்டதோ அந்த இடத்துல தேவனுடைய கரம் அவனை பிடித்தது. இன்னைக்கு எந்த இடத்துல எல்லாம் உங்களை கைவிட்டார்களோ, எந்த இடத்துல எல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ, எந்த இடத்துல எல்லாம் உங்களை புறக்கணித்தார்களோ, அந்த இடங்களெல்லாம் உங்க கரத்தை பிடித்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல உங்க தலையை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். உங்களை வாழ வைக்கிற கர்த்தர் இருக்கிறார். எந்த இடத்துல வேண்டாம் நினைச்சாங்களோ அதே இடத்துல நீ வேணும்னு சொல்லுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எந்த குடும்பம் தாவீதை வேண்டாம் நினைச்சதோ அதே குடும்பத்தின் மத்தியில தாவீது தான் எனக்கு வேணும்னு சொன்ன ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் அவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளணும். என் கரத்தை பிடிச்சிருக்குது மனுஷன் அல்ல, என் கரத்தை பிடிச்சிருக்குது தேவன். அவர் கைவிட்டுட்டு போகிறவர் கிடையாது. அவர் என்னை விட்டுட்டு போகிறவர் கிடையாது. யாக்கோப்புடைய வாழ்க்கையில 14 வருஷம் ஒண்ணுமே கிடையாது. அவன் ஏமாத்தப்பட்டான். ஆனாலும் அவன் கரத்தை அவர் விடல. அவன் கடினமான பாதைகளின் வழியா வந்தான். மாமனார் ஏமாத்தினாரு. அவன் காடுகளின் மத்தியில் ஆடுகளை மேய்க்கும் பொழுது காட்டு மிருகங்கள் வந்தது. அப்பமா அவன் கையை அவர் விடல. 10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றப்பட்டது. அப்பமும் கையை விடல. இந்த யாக்கோப்பை கொன்று போட்டு விட்டு இந்த யாக்கோப்பிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சான். அப்பமும் கையை விடல. அல்லேலூயா. அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆமென். என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆமென், யாக்கோப்பு கிட்ட இருக்கிறதையும் புடிங்கிட்டு அனுப்பணும்னு நினைச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோப்பு கிட்ட இருக்கிறதையும் புடிங்கிட்டு ஒன்றும் இல்லாமல் அனுப்பணும்னு நினைச்சான். ஆனால் ஆண்டவர் அலோவ் பண்ணலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ எதையும் இழந்து போக அவர் அனுமதிக்க மாட்டார். இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுகத்தை, இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை, இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தை இனி இழந்து போக அவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய இழந்து போயிட்டீங்க, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன். இனி இழந்து போக நான் விட மாட்டேன். இனி யாரும் உன்னை தொட நான் விட மாட்டேன். ஆமீன். யாக்கோப்பை கொன்று போடுவதற்காக தீங்கு செய்யும்படியாக தான் லாபான் வர்றான். அவன் சொல்றான். லாபான் வரும் பொழுது ஆண்டவர் லாபான்ட சொல்றாரு, நீ யாக்கோப்பு கிட்ட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இருண்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு சிலர் உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட சிலருடைய நாவை அவர் அடைக்க போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்து கொண்டிருந்தவர்கள், அல்லது இன்னும் தீங்கு செய்யணும்னு சொல்லி வர்றவர்கள், அல்லது உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், உங்க இருதயத்தை காயப்படுத்தினவர்கள், தகாத வார்த்தையினால் பேசுகிறவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ராத்திரி அவருடைய வாயை நான் அடைக்க போகிறேன். அல்லேலூயா.
இனி அவருடைய வாயிலிருந்து எந்த வார்த்தையும், எந்த தீமையான வார்த்தையும் உங்களுக்கு விரோதமாய் வராது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? உங்க கரத்தை ஒருத்தர் பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்பா பிள்ளையோட கரத்தை பிடிச்சிருக்கும் போது யாராவது பிள்ளைய தீமையான வார்த்தையில பேச அப்பா அலோ பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, பிள்ளைய பேசினா அடுத்து அப்பா என்ன செஞ்சிருவாரு? சண்டைக்கு போயிடுவார். அப்படி தானே? சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் அப்பா நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், இனி ஒருவன் உனக்கு விரோதமாய் வாய் திறக்க மாட்டான். ஆமென். உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றா, இனி அவன் வாயில இருந்து உன்னை காயப்படுத்துகிற வார்த்தை வராது. அவன் வாயிலிருந்து உன் மனசை உடைக்கிற வார்த்தை வராது. அவன் வாயிலிருந்து உன்னை துக்கப்படுத்துகிற வார்த்தை வராது. அவன் வாயிலிருந்து உன்னை கலங்கடிக்கிற வார்த்தை வராது. அவன் வாயிலிருந்து நீ செத்து போங்கிற வார்த்தை வராது. ஆண்டவர் சொல்றாரு, இனி அவனுடைய நாவு உனக்கு விரோதமாய் திறக்கப்பட்டாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன். நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன். கரத்தை பிடிச்சவர் சொல்றோம், நம்ம பின்னாடி வர்றவர் கிடையாது. கரத்தை பிடிச்சிருக்கிறவர் நமக்கு முன்னாடி போகிறவர். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்ற, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கிறவர் நம்ம போகிற வழியில் அவர் வருகிறவர் கிடையாது. அவர் போகிற வழியில் நம்மளை அழைத்து கொண்டு போகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனால் எதெல்லாம் கோணலாக இருக்கிறதோ, அதாவது எதெல்லாம் தாமதமாக இருக்கிறதோ, அதை எல்லாம் தீவிரமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே ஆமென் இவனுடைய வாழ்க்கையில் யாக்கோப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், முதலாவது அவனை காண்கிறவராய் இருந்தார். அவன் வந்த பாதைகள் எல்லாத்தையும் பார்க்கிறவராய் இருந்தார். அப்பா அவன் புறக்கணித்ததை பார்த்தார். அப்பா அவனை வெறுங்கையோடு அனுப்பினதை பார்த்தார். யாக்கோப்பு தனிமையாய் இருக்கிறத பார்த்தார். அவன் தனிமையாய் படுத்திருக்கிறத பார்த்தார். இதுவரைக்கும் யாக்கோப்பு இந்த கடினமான பாதையில் வந்ததே கிடையாது. இதுவரைக்கும் யாக்கோப்பு வீட்டை விட்டு தனியா வந்ததே கிடையாது. ஆனா முதல்ல இந்த கடினமான பாதையில, இந்த கடினமான வாழ்க்கைக்குள்ள அவன் பிரவேசித்திருக்கிறான். அதை தேவன் பார்த்தா. சிலருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சதே கிடையாது. இப்படிப்பட்ட நெருக்கங்களை அனுபவிச்சதே கிடையாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டதே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அது எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது, பார்த்த தேவன் அவர் சும்மா இல்லை, அவனோடு கூட பேசுகிறவராயிருந்தார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நம்மளை பார்க்கிறவராய் மாத்திரம் அல்ல, அவர் நம்மளோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை தான் நம்மளை இன்னும் ஜீவனோட வச்சிருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை தான் இன்னும் நம்மளை வாழ வச்சிருக்குது. அவருடைய வார்த்தை தான் நிறைய நேரங்களில் உடைந்து போன நேரத்தில், தகர்ந்து போன நேரத்தில், வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்த நேரத்தில், தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்த நேரத்தில் இந்த வார்த்தை மாத்திரம்தான் நம்மளை இன்னைக்கு வாழ வச்சிட்ருக்கு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான். ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் சொல்ல முடியும், நிறைய நேரங்களில் இந்த வார்த்தை தான் என்ன ஜீவனோட வைத்திருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவர் இந்த வார்த்தைகிட்ட என்கிட்ட பேசினார், எனக்கு சமாதானமாக இருந்துச்சு, எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் புதிய துவக்கங்களை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை புதிய நம்பிக்கையை கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இன்னும் முன்னேறி போவதற்கு நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை தருகிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கிறதா இருக்கிறது. நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்முடைய தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, யார் உங்களை புறக்கணித்தாலும் பரவாயில்ல,
ஆமென். தாவீதுடைய அப்பா குடும்பம் எல்லாம் தாவீதை புறக்கணிச்சிச்சு. தாவீது வேண்டாம், எங்களுக்கு தாவீது வேண்டாம், தாவீது செத்து போனா கூட நல்லா இருக்கும். தாவீது சொல்லுகிறான், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதுமாய் மறக்கப்பட்டேன். அல்லேலூயா. தாவீது சொல்றான், ஒரு செத்தவனை மறக்கிறது போல என்ன மறந்துட்டாங்க. ஆனா தேவன் தாவீதை மறக்கல. குடும்பம் மறந்துருச்சு, ஆனா தேவன் மறக்கல. அதனால்தான் சாமுவேல் அனுப்பி சொல்றாரு, எல்லாராலையும் மறக்கப்பட்டவன் ஒருவன் இருக்கிறான், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவன் ஒருவன் இருக்கிறான், எல்லாராலையும் கைவிடப்பட்டவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்றார், நீ தான் எனக்கு வேணும். நீ புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், மறக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், குடும்பம் வேண்டான்னு ஒதுக்கி இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் வந்த சில பாவங்களை பார்த்து அல்லது சில தடுமாற்றங்களை பார்த்து உங்களை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்கள் மனசை காயப்படுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன், உன்னை விட்டுட மாட்டேன். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நான் விட்டுட மாட்டேன். ஏதோ ஒரு வருஷம் கூட வந்துட்டு அல்லது 6 மாதம் கூட வந்துட்டு நான் விட்டுட்டு போகிற கர்த்தர் கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டு சொன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் உன் ஜீவன் இருக்கிற நாட்கள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லலை. அல்லேலூயா. என்ன சொல்லலை? உன் ஜீவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லலை. ஆண்டு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும். அல்லேலூயா. இந்த உலகம் எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி, ஆமென், சார், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, ஆண்டு சொல்லாரு, நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. கணவன் கூட குறிப்பிட்ட வருஷத்தில் போயிடலாம், மனைவி கூட குறிப்பிட்ட வருஷத்தில் போயிடலாம், பிள்ளைகள் கூட போயிடலாம். ஆனால் ஆண்டு சொல்லாரு, யார் போனாலும் நான் போக மாட்டேன். அல்லேலூயா. யார் போனாலும் நான் போக மாட்டேன். நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பேசின உடனே இப்போ யாக்கோப்பு நித்திரை தெளிந்து அவன் எழுந்து பார்த்து அவன் சொல்றான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்ல முடியும், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அவர் இருக்க போய் தான் நமக்கான வார்த்தை வருது. அவர் இருக்க போய் தான் அவர் நம்ம கூட பேசுகிறார். அவர் இருக்க போய் தான் அவர் நம்மளை பார்க்கிறார். அவர் இருக்க போய் தான் அவர் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை லூஸ் என்கிற தனித்துவமான இடமா இருக்கலாம் அல்லது தனிமையான இடமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த லூஸ் என்கிற இடத்தை நான் பெத்தேலாய் மாத்துகிறேன். பெத்தேல்னா தேவன் வாசம் பண்ணுகிற இடம், சர்வ வல்லமை உள்ள தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆமென். அது தேவனுடைய வீடு. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இது பெத்தேலா, இது நான் வாசம் பண்ணுகிற என்னுடைய வீடா. ஆமென். நான் இங்கே தங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர், இது நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைங்க அப்பா வீட்டுக்கு போனா அப்பா வெறுமையா அனுப்புவாரா? சொல்லுங்க. நம்ம போகும்போது ஒன்றும் கொண்டு போக மாட்டோம், அப்படிதானே? ஆனா அப்பா வீட்டில இருந்து திரும்பி வரும்போது நிறைய பை இருக்கும். அல்லேலூயா. வாங்கி கொடுக்கலாட்டியும் வீட்டில் இருக்கிறத என்ன செஞ்சிருவாங்க? அள்ளி கொடுத்து கொண்டு போ எல்லாம் நிறைய இருக்குது. அல்லேலூயா. அதுக்காண்டியே நிறைய நேரத்தில் நமக்கு என்ன தோணும்? அப்பா வீட்டுக்கு போகணும்னு தோணும். அல்லேலூயா. ஆமென். உலகத்தின் அப்பாவே இப்படின்னா, ஆமென், நமக்காக உயிரை கொடுத்த அப்பா எப்படிப்பட்டவர்? நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த அப்பா எப்படிப்பட்டவர்? ஆமென். அவர் நமக்கு
ஆமென் அதிகமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உலகத்தின் அப்பா கொடுக்க முடியாதத பரலோகத்தின் அப்பா கொடுக்கிறவராய் இருக்கிறார். உலகத்தின் அப்பா செய்ய முடியாத காரியத்தை பரலோகத்தின் அப்பா செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். உலகத்தின் அப்பாவுக்கு நம்ம சொன்னாதான் தெரியும், ஆனா பரலோகத்தின் அப்பாவுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம். நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் தெரியும். உலகத்தின் அப்பா நம்முடைய வெளித்தோற்றத்தை பார்க்கிறாங்க, பரலோகத்தின் அப்பா நம்முடைய உள் தோற்றத்தை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், அதை விட நம்முடைய உணர்வுகளை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். வெளியில் இருக்கிற மனுஷங்களுக்கு நம்முடைய உணர்வு தெரியாது. நம்ம எவ்வளவு அழுது நம்ம சொன்னாலும் சரி, நம்ம என்ன ஃபீலிங்ல இருக்கிறோம் அல்லது என்ன எவ்வளோ ஒட்டைக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. ஆனால் பரலோகத்தின் அப்பாவுக்கு நம்முடைய ஃபீலிங், நம்முடைய ஒட்டைக்கப்பட்டது எல்லாமே தெரியும். அல்லேலூயா. அந்த அப்பா சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். ஏசியா தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் 49வது ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49 வாசிக்கும் பொழுது ஆமென் 13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்க தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, சீயோன் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆமென். இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, ஆண்டவனை கைவிட்டுட்டாரு, என்னை மறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெண்ணால் தன் குழந்தையை மறக்க முடியுமா? முடியாது. ஒரு பெண்ணால் தன் கற்பத்திலிருந்து வந்த குழந்தையை மறக்க முடியுமா? இல்லை. ஒரு பெண்ணால் தன் பிள்ளையை மறக்க முடியாது. ஆனால் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, நான் உன்னை மறக்க முடியாது. ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், பார், ஆமென், நம்ம இங்க வாசிக்கிறோம், ஆமென், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்லி. இன்னொரு மொழிபெயர்ப்பில், இன்னொரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வாசிக்கும் பொழுது, இன்னொரு பரிசுத்த பைபிளை வாசிக்கும் பொழுது எப்படி போட்டிருக்குன்னா, ஆமென், பார், நான் உனது பெயரை என் உள்ளங்கையில் செதுக்கி வைத்திருக்கிறேன். ஆமென், நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கையில செதுக்கி வைத்திருக்கிறேன், நான் எப்பொழுதும் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். உன்னை என்னால மறக்க முடியாது. ஆமென். உன்னை என்னால கைவிட முடியாது. நான் எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 40:17 சொல்லும்போது சொல்றான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் நம்முடைய மேல எப்பொழுது நினைவாய் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், எனக்கு யாருக்கு பிடிக்கல, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை மறக்க முடியாதுங்கிறாரு. அவர் சொல்ல, உள்ளங்கையில் உன்னை நான் செதுக்கி வச்சிருக்கிறேன், நான் எப்போதும் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், உன்னை என்னால் மறக்க முடியாது. நீ சொல்கிற நான் மறந்துட்டேன்னு சொல்லி. ஆண்டு சொல்ல, இல்லை, ஆமென், என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற உன்னை என்னால் எப்படி மறக்க முடியும்? எப்பொழுது நான் உன்னை நினச்சி கொண்டே இருக்கிறேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, 24 மணி நேரமோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிற உன்னை என்னால் எப்படி மறக்க முடியும்? அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, அதனால தான் என் வாழ்க்கையில் அற்புதம் இல்லை, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், கூடவே இருக்கிற என்னால் எப்படி உன்னை மறக்க முடியும்? கூடவே இருக்கிற என்னால் எப்படி உன்னை கைவிட முடியும்? அவர் சொல்கிறாரு, நான் ஒரு முறை உன் கரத்தை பிடிச்சேன்னா கடைசி வரைக்கும் உன் கரத்தை விட மாட்டேன், கடைசி வரைக்கும் கரத்தை விட மாட்டேன். நான் எப்பொழுதும் உன்னோடு கூடவே இருக்கிற கர்த்தர், நான் எப்பொழுதும் முன்னோடு கூடவே இருக்கிற கர்த்தர். சில சூழ்நிலைகள், ஆமே ஸ்தோத்திரம், உன்னை தடுமாற வைத்தது உண்மைதான். சில
சூழ்நிலைகள் உன்னை பாவத்துக்குள்ள கொண்டு போனது உண்மைதான். சில சூழ்நிலைகள் உன்னை அளவைத்தது உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அத்தனை சூழ்நிலை நான் உன்னோட கூட தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஆண்டவர் நீங்க இருந்தா எனக்கு ஏன் இப்படி நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருக்க போய் தான் நீ இந்த சூழ்நிலையில ஜீவனோட இருக்க. நான் உன் கூட இருக்க போய் தான் இந்த சூழ்நிலையை உன்னால கடந்து வர முடிஞ்சிச்சு. நான் உன்னோட கூட இருக்க போய் தான் இந்த பிரச்சனையை உன்னால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. நான் உன்னோடு கூட இருந்ததுனால தான் இத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பின பொழுதும் அவர்களால் உனக்கு தீங்கு செய்ய முடியலை. ஆமென், ஸ்தோத்திரம். யோசேப்போட வாழ்க்கையில் யோசேப்பு நினைச்சிருக்க, ஆண்டவரே நீர் எனக்கு சொப்பனம் கொடுத்தீங்க, வாக்கு தத்தம் கொடுத்தீங்க, அப்புறம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம் தோத்தான்ல, என்னுடைய ஆமென் நன்மைகளை நான் ஏன் இழந்தேன்? ஏன் நான் வெறுக்குழிக்குள்ளே போனேன்? ஏன் நான் அடிமையாக விற்கப்பட்டேன்? ஏன் என் மேலே வீண் பழி சுமத்தப்பட்டது? ஏன் என்னை கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள அடைச்சாங்க? ஏன் என் காலில் சங்கிலியை கட்டினாங்க? ஏன் என்னை இரும்பு கதவுக்குள்ள அடைச்சாங்க? நிறைய கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா யோசேப்புக்கு தெரியும், நான் போன ஒவ்வொரு பாதையிலையும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். யோசேப்பு புரிந்து கொண்டா. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் கூட இருந்ததுனால தான் ஆண்டவர் அவன்கிட்ட பேசினார். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தால் தான் நம்மகிட்ட பேசுவார், அப்படி தானே? எப்படி யோசேப்பிட்ட பேசினார் அப்படின்னா, அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்கே 2 பேர் சொப்பனத்தை பார்த்து கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்னு தெரியல. இப்போ யோசேப் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். அவன் எப்படி சொன்னான் தெரியுமா? தேவன் அவன்கிட்ட பேசினதுனால தான். அல்லேலூயா. அவன் ராஜா சொப்பனத்தை பார்த்து கலங்குகிறான். அங்கேயும் தேவன் அவன்கிட்ட பேசினதுனால தான் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடிஞ்சிச்சு. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. பேசுகிறாரா இல்லையா? பேசுகிறவங்க மாத்திரம் நல்ல கையை தூக்கி காட்டுங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். நான் ஜெபிக்கும் போது என்கிட்ட பேசுகிறார், அல்லது ஆலயத்துக்கு போகும்போது பேசுகிறார், அல்லது யார் மூலியமாவது பேசுகிறார். அப்படின்னா பேசுகிறார் அப்படின்னா அவர் நம்மளை மறக்கலை, அவர் நம்மளை விட்டு விலகலை, அவர் நம்மளை எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் பார்க்கறதுனால தான் நம்மகிட்ட பேசுகிறாரு. அவர் பேசுறதுனால நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கரத்தை பிடித்தவர் ஒரு நாள் விட்டுட மாட்டாருங்க. யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். நன்றா நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் பூமியில சுற்றி திரிந்தார். என் கூட இருக்கிறவர், அவர் நன்மை தான் அவருக்கு செய்ய தெரியும், தீங்கு செய்ய தெரியாது. ஆதலால் அவர் எனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. ஆமென். யோசேப்போட சகோதரர்கள் யோசேப்புக்கு தீங்கு செய்த பொழுது ஆமென், அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார். காரணம் என்னன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால யாரெல்லாம் யோசேப்புக்கு தீங்கு செஞ்சாங்களோ கர்த்தர் அதெல்லாம் நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு தீங்கு செய்யலாம், உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் தீங்கு செஞ்சானா, அவன் எழும்புனானா, அவன் அந்த தீமையை நான் உனக்கு நன்மையாய் மாற்றி தருவேன். அல்லேலூயா. அவன் தீங்கு செஞ்சிட்டான்னு நீ கலங்காத. அவன் எனக்கு விரோதமாக பேசிட்டான்னு நினைக்காத. அவன் என்ன காயப்படுத்திட்டான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை குறித்து எதை குறித்து நீ கலங்காத. அவன் என்ன செஞ்சாலும் அது உனக்கு நன்மையாய் நான் முடிய பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். அவன் என்ன பண்ணினாலும் ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் உன் பேரை டேமேஜ் பண்றாங்களா, ஆமென், உன்னை பற்றி அவதூறா பேசுறாங்களா, உன்னை பற்றி ஆமென் தவறா வெளியே சொல்லாங்க, கவலைப்படாத. ஆமென். அந்த இடத்துல நான் உன் தலையை நிமிர பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். பேசினவர்கள் மத்தியில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன். பேசினவங்க மத்தியில் உன்னை நான் வாழ வைப்பேன். பேசினவர்கள் மத்தியில் நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டுவேன். பேசினவங்க மத்தியில் ஆமென், நீ அப்படிப்பட்ட நபர் இல்லை என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன். காரணம் என்ன தெரியுமா? அன்னு சொல்லாரு, நான் எப்போது உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோப்புடைய வாழ்க்கையில் ஒரு சீசன் அவன் புறக்கணிக்கப்பட்டான். யாக்கோப்புடைய வாழ்க்கையில் ஒரு சீசன் மறக்கப்பட்டான். யாக்கோப்புடைய வாழ்க்கையில் ஒரு சீசன் அவன் தனித்துவமாய், ஒரு சீசனில் அவன் தனியாக நின்னா, யாரும் இல்லாத அனாதையாக நின்னா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், நீ அப்படிப்பட்ட சில சீசனில் நிற்கிற, நீ தனியாக நின்று போராடிக்கிட்டு இருக்கிற, ஐ மீன் யாரும் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கிற, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற,
மறக்கப்பட்டவளா இருக்கிற, ஒன்றும் இல்லாமல் நிற்கிற ஆண்டு சொல்றாரு, இந்த இடத்துல தான் நீ எனக்கு வேணும். அவர் சொல்றாரு, உன் பணம் எனக்கு வேண்டாம், உன் ஆஸ்தி எனக்கு வேண்டாம், உன் புகழ் வேண்டாம், உன் பேக்ரவுண்ட் வேண்டாம், எனக்கு உன் ஹார்ட் மட்டும் போதும், உன் இருதயம் மாத்திரம் போதும். உன் இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும், என் வார்த்தைக்கு நீ ஒரு இடம் கொடுத்தா போதும். எந்த இடத்துல நீ வெறுமையாக வந்தாயோ, எந்த இடத்துல நீ புறக்கணிக்கப்பட்டு வந்தாயோ, எந்த இடத்துல நீ தனியாக வந்தாயோ, இப்போ அதே இடத்துக்கு யாக்கோபு ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது அவன் அப்படியா வந்தான்? அப்பா வீட்டுக்கு அதே ஸ்தோத்திரம் தேசத்துக்கு திரும்பி வரும் பொழுது யாக்கோப்பு ஸ்தோத்திரம் இங்கிருந்து போகும்பொழுது தனிமையாக போனான், வரும் பொழுது ஸ்தோத்திரம் மனைவி பிள்ளைகளோட வந்தான். இங்கேருந்து போகும்பொழுது பணம் இல்லாதவனாக போனான், வரும்போது 2 பரிவாரங்களோடு வர்றான். இங்கேருந்து போகும்பொழுது யாரும் இல்லாத அனாதையாக போனான், வரும்பொழுது ஒரு திரள் கூட்டத்தோடு வர்றான். காரணம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல நீங்கள் எல்லாம் வெறுமையாக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கெல்லாம் மறக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்க வெறுமையா நின்னீங்களோ, அதே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உன்னை ரெட்டிப்பாய் நான் ஆசீர்வதிப்பேன். அதே இடத்துல நான் உன்னை ரெட்டிப்பாய் நான் நிற்க பண்ணுவேன். நீ தனிமையா நின்ன ஒரு காலம் இருந்துச்சு, ஆண்டவர் சொல்லுகிறா, திரள் கூட்டத்தோட நான் உன்னை நிற்க வைப்பேன். அல்லேலூயா. நிறைய பேர் சொன்னாங்க, நீ தனிமையா இருக்க, உன் கூட யார் வருவா, உனக்கு பேக்ரவுண்டா யார் நிற்பா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பேக்ரவுண்டா நான் நிற்பேன். நான் நின்னா என் கூட திரள் கூட்டம் உனக்காக நிற்கும், திரளான தூதர்கள் உனக்காக நிற்பாங்க. நீ தனிமை கிடையாது, நான் உன்னோடு கூட இருக்கிறத நான் நிரூபித்து காட்டுவேன். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள் அப்படியே எளிமை நிற்கலாமா? இருக்கிற இடங்கள் அப்படியே எளிமை நின்று ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளையை குறித்து நீ கவலைப்படாத, உன் பிள்ளைக்கு உதவி மனுஷனை போய் கேட்காத. ஆண்டவர் சொல்றார், நீ என்னிடத்துல கேளு, நான் உதவி செய்ய ரெடியா இருக்கிறேன், நான் உதவி செய்ய ரெடியா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, நீ வந்த பாதை எனக்கு தெரியும், நீ வடிச்ச கண்ணீர் எனக்கு தெரியும், நீ புறக்கணிக்கப்பட்ட காரியங்கள் எனக்கு தெரியும், நீ கைவிடப்பட்ட காரியங்கள் எனக்கு தெரியும். உதவி செய்கிறேன்னு சொல்லி உதவி செய்யாமல் விட்ட காலங்கள் உண்டு. அன்று சொல்ல எல்லாம் எனக்கு தெரியும். அன்று சொல்றாரு, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை மறக்கிற கர்த்தர் கிடையாது, நான் உன்னை நேசிக்கிற கர்த்தர், நான் உனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர், உனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த கர்த்தர், உனக்காக அவமானப்பட்ட கர்த்தர். நீ ஐஸ்வர்யவானா இருக்கும்படி நான் தரித்திரரான, உனக்காக நான் மரித்து 3வது நாள் உயிரோட எழும்பின. நீ என் பிள்ளை, நான் எப்படி உன்னை மறப்பேன்? நீ என் பிள்ளை, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ என் பிள்ளை, நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? அன்று சொல்றாரு, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீ நினைக்கிற சில நேரங்கள்ல, சில கடினமான பாதையில ஆண்டவர் என்னை விட்டுட்டாரோ, ஆண்டவனை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவனை மறந்துட்டாரோ, ஆண்டவர் இருந்தா ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது, ஆண்டவர் இருந்தா என் வாழ்க்கையில ஏன் இந்த சூழ்நிலைகள் வந்தது, ஆண்டவர் என் கூட இருந்தா நான் ஏன் அழுதுகிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருந்தா என் மனசு யாருக்கும் ஏன் புரிய மாட்டேங்குது? ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷனை தேடாத, நானே உனக்கு ஆறுதல் செய்வேன், நானே உனக்கு ஆறுதல் செய்வேன். உன்னை திக்கற்றவர்களாக நான் விடேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எஸ்லா, நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை அப்படியே கரங்களை உயர்த்தி தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள்
என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ திகையாத, நீ கலங்காத, நான் உன் தேவன், உன்னை திக்கற்றவர்களாக நான் உன்னை விட மாட்டேன், உன்னை வெட்கப்பட விட மாட்டேன், உன்னை கைவிட்டுட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகிட மாட்டேன், நான் உன்னை மறந்துட மாட்டேன் என்று சொல்லார். நான் எப்போதும் உன் கூட இருக்கிறேன். ஆமீன். ஆண்டு சொல்ல, உனக்காக சில ஊற்று கண்களை நான் திறக்கிறேன், உனக்கான சில உதவிகளின் வழிகளை நான் திறக்கிறேன். ஆமீன். உனக்கு உதவி செய்கிற சில டோர்களை நான் திறக்கிறேன். ஆமீன். நீ அலைந்து திரிந்து சோர்ந்து போய் இருக்கிற, நீ அலைந்து திரிந்து ஒட்டஞ்சு போய் இருக்கிற, ஆமீன், உதவி செய்கிறவன் சொன்ன எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமீன். ஆண்டவர் சொல்ல, உன்னை கைவிட மாட்டேன். எஸ்லா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன கைவிட மாட்டீங்கப்பா. ஆண்டவர் சொல்லுங்க, நீங்க என்ன கைவிட மாட்டீங்கப்பா, நீங்க என்ன மறக்க மாட்டீங்கப்பா, நீங்க என் கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க என் கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க, நான் உங்க கரத்தை பிடிக்கல, நீங்க என் கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன கைவிட்டிட மாட்டீங்க ஆண்டவரே. யார் என்ன கைவிட்டாலும் நீர் கைவிட மாட்டீர், யார் மறந்தாலும் அவர் சொல்றார், நான் மறக்க மாட்டேன். ஆண்டு சொல்லி தனிமையில் அழுததெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், சில வார்த்தைகள் இருதயத்தை ஒட்டச்சி நீ அழுததை நான் பார்த்துருக்கிறேன். நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நான் செத்து போகலாம் நினைச்சதெல்லாம் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். என் பிள்ளைக்காக மாத்திரம்தான் நான் இருக்கிறேன், என் பிள்ளை இல்லைன்னா நான் என்னைக்கு அந்த பூமியை கடந்து போயிருப்பேன்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் யோசித்தது உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, இனி உன்னை கலங்க நான் விட மாட்டேன், இனி நீ அழ நான் விட மாட்டேன், இனி உன்னை திக்கற்றவளாய் நிக்க நான் உன்னை விட மாட்டேன். எவ்வளவோ நன்மை செய்தாலும் உங்க மேல நிறைய வீண்பலி சுமத்தப்படுகிறது. நீங்க எவ்வளவு உதவி செஞ்சாலும் நிறைய நேரத்துல நீங்க தான் கெட்டவங்களா மாறுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இனி ஒருத்தருடைய நாவு உனக்கு விரோதமாய் திறக்க நான் விட மாட்டேன், ஒரு நாவு இனி உனக்கு விரோதமாய் திறக்கப்பட விட மாட்டேன்.
ஆண்டு சொல்ல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். இனி ஒரு நாள் உன்னை குற்றப்படுத்துவது இல்லை. ஆண்டு சொல்ல ஒரு நாள் உன்னை குற்றப்படுத்தாது. ஆமென். நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது, அப்பா நான் உன் கூட இருக்கும்பொழுது பிள்ளைய பேச விட்டுடுவேனா? அப்பா நான் உன் கூட இருக்கும்பொழுது பிள்ளைய தொட விட்டுடுவேனா? அப்பா நான் உன் கூட இருக்கும்பொழுது உன் வாழ்க்கையில தீங்கு வர விட்டுடுவேனா? அப்பா நான் உன் கூட இருக்கும்பொழுது உன்னை அழ வைத்திடுவேனா? அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். பயப்படாத, கலங்காத. ஆண்டு சொல்றாரு, நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன். நான் உனக்கு உதவி செய்கிற கர்த்தர் அல்லவா? நான் உன்னை மறக்கிற கர்த்தர் இல்லையே. எத்தனையோ தடுமாற்றங்கள் இருந்தெல்லாம் கொண்டு வந்துட்டேன். எத்தனையோ பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இது சின்ன காரியம், இது அற்ப காரியம். இதை குறித்து நீ கலங்காத. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உனக்காக யாவை செய்து முடிப்பேன். நான் உனக்காக யாவை செய்து முடிப்பேன். நீ என் சமூகத்தில் வடித்த கண்ணீர் நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவோ பலகீனத்தின் மத்தியில் நீ என் சமூகத்தில் காத்திருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். உன்னால முடியல, ஆனாலும் எனக்காக ஓடினதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்காக ஓடின ஒன்றை நான் பாதியில் விட்டுட மாட்டேன். அன்று சொல்லுகிறான், கடைசி பரியந்தமும், உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன். உன்னை விட்டுட மாட்டேன், உன்னை மறந்துட மாட்டேன். ஆமீன். மறந்தவர்களை குறித்து நீ யோசிக்காத, கைவிட்டவர்களை குறித்து யோசிக்காத. ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில வந்த வெறுமைகள் மத்தியில் நான் உன் கரத்தை பிடிச்சிருந்தேன். நீ அவமானப்படும் பொழுதும் கூட உன் கரத்தை நான் பிடிச்சிருந்தேன். நீ அவமானப்படும் பொழுது கூட நானும் உன் கூட நின்று அவமானப்பட்டேன். நீ ஏமாற்றப்படும் பொழுது கூட நானும் கூட உன் கூட இருந்து ஏமாற்றப்பட்டேன். உன்னை தூசிக்கும் பொழுது நானும் உன் கூட நின்று அந்த வார்த்தைகள் எல்லாம் நானும் கேட்டேன். எத்தனையோ ஆபத்துகள் வரும்பொழுது நான் அந்த ஆபத்தில் உன் கூட தான் நான் நின்னேன். ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை தனிமையா நான் விட்டுட்டு போகல. உன்னை நான் தனிமையா விட்டுட்டு போகல, இனி விட்டுட்டும் போக மாட்டேன். நான் உன் கூட இருக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீ நடத்தி வந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்.